2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கும் தமிழ் புத்தாண்டின் பெயர் பரபவா வருடமாகும். இந்த ஆண்டு பல முக்கிய கிரக மாற்றங்களைக் கொண்ட ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமைய உள்ளது. 2026இன் முக்கிய கிரக நிலைகள் பிளானட்டரி பொசிஷன்ஸ். சனி பகவான் சாட்டர்ன் 2026 ஆண்டு முழுவதும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார். குரு பகவான் ஜூபிட்டர் ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் இருக்கும் குரு ஜூன் 2, 2026 அன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது மிகச்சிறந்த ராஜயோக அமைப்பாகும். ராகு கேது ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிப்பார்கள். வாக்கிய அல்லது திருக்கணித முறைப்படி மாறுபடலாம், ஆனால் பொதுவான சஞ்சாரம் இதுவே. நட்சத்திர வாரியான 2026 பொது பலன்கள். உங்கள் நட்சத்திரம் எந்த ராசியில் வருகிறதோ அதற்கான பலன்களை கீழே காணலாம். 1. மேஷ ராசி ஏரீஸ். நட்சத்திரங்கள் அசுவினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். பொது பலன். குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருவதால் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கவலைகள் நீங்கும். சொந்த வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பரிகாரம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடவும். 2. ரிஷபராசி டாரஸ். நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகஷிரீடம் 1, 2 பாதம். பொது பலன். இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டு. குருவின் பார்வை உங்களுக்கு கிடைப்பதால் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. 3. மிதுன ராசி ஜெமினை. நட்சத்திரங்கள் மிருகஷிரீடம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம். பொது பலன். ஜென்மகுரு விலகி தனஸ்தானத்திற்கு குரு வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பணவரவு அதிகரிக்கும். வாக்கில் நிதானம் தேவைப்பட்டாலும் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும். பரிகாரம். பெருமாளை வழிபடுவது நல்லது. 4. கடகராசி கேன்சர். நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். பொது பலன். 2026இன் ஹீரோ நீங்கள்தான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு உச்சம் பெற்று வருவதால் ஜூன் மாதத்திற்கு மேல் தொட்டதெல்லாம் துலங்கும். ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் பெரிய அந்தஸ்து கிடைக்கும். பரிகாரம். சிவபெருமானை வில்வம் சாட்சி வழிபடவும். 5. சிம்ம ராசி லியோ. நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். பொது பலன். அஷ்டம சனி விலகிவிட்டதால் பெரிய நிம்மதி கிடைக்கும். இருப்பினும் விரயஸ்தானத்தில் குரு வருவதால் சுப செலவுகள் ஏற்படும். வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு கைகூடும். பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யவும். 7. கன்னிராசி வர்கோ. நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம். பொது பலன். கண்டக சனி நடைபெறுவதால் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஆனால் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவதால் பணப்பிரச்சனைகள் தீரும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். பரிகாரம். புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். 7. துலாம் ராசி லிப்ரா. நட்சத்திரங்கள் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம். பொது பலன். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு, அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு வருவதால் வேலைப்பளு அதிகரிக்கலாம். ஆனால் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் எதிரிகளை வெல்லும் சக்தி உண்டாகும். பரிகாரம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்தது. 8. விருச்சிக ராசி ஸ்கார்பியோ. நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை 3. பொது பலன். பாக்கியஸ்தானத்திற்கு குரு வருவதால் தந்தை வழி சொத்துக்கள் அல்லது உதவிகள் கிடைக்கும். இது ஒரு பொற்காலம். அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வருவதால் மனப்பாரம் குறையும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பரிகாரம். கந்த சஷ்டி கவசம் படிப்பது நன்மை தரும். 9. தனுசு ராசி சாஜிடேரியஸ். நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். பொது பலன். அர்த்தாஷ்டம சனி தொடங்குவதால் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. குரு 8ஆம் இடத்திற்கு செல்வதால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகலாம். ஆனால் முதலீடுகளில் கவனம் தேவை. விபரீத ராஜயோகம் செயல்படும் காலம் இது. பரிகாரம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு கட்டாயம் தேவை. 10. மகர ராசி கேப்ரிகான். நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதம்,
திருவோணம் அவிட்டம் 1-2 பாதம். பொதுபலன்: ஏழரை சனியின் கடைசி கட்டம் நடக்கிறது. இருப்பினும் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய வரம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். கூட்டுத் தொழில் சிறக்கும். பரிகாரம்: சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யவும். 11. கும்பராசி அக்வேரியஸ். நட்சத்திரங்கள் அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாடி 1-2-3 பாதம். பொதுபலன்: ஜென்மசனி நடைபெறுவதால் நிதானம் மிக அவசியம். குரு 6ஆம் இடத்திற்கு செல்வதால் கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கடின உழைப்பு மட்டுமே உங்களை காப்பாற்றும். பரிகாரம்: சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றி வழிபடவும். 12. மீனராசி பைசிஸ். நட்சத்திரங்கள் பூரட்டாடி 4ஆம் பாதம், உத்திரட்டாடி, ரேவதி. பொதுபலன்: ஜென்மசனி தொடங்குகிறது. உடல் சோர்வு மற்றும் அலைச்சல் இருக்கலாம். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்தில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் குலதெய்வ அருளால் எதையும் சமாளிப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பரிகாரம்: திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பு.